அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய் கூறாமல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் உண்மை நிலையை மக்களிடம் கூற வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை திருவான்மியூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சிபிஎஸ்இ பள்ளியில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் தோல்வி என்கிற நடைமுறை காரணமாக மாணவர்கள் இடைநிற்றல் உயரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியதை குறிப்பிட்டு தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதத்தில் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்து மறுதேர்வு எழுத வைத்து தேர்ச்சி பெற செய்வர் என கூறினார். எனவே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது பெயருக்கேற்ப சிபிஎஸ்இ குறித்த உண்மையை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அன்பில் பொய்யாமொழி அவர்கள் மாணவர்கள் ஏதோ மத்திய அரசின் சிபிஎஸ்இ பள்ளியில எல்லாத்துலயும் 5வது 8வது ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணிட போறாங்க, எல்லாருமே பள்ளியில இருந்து டிராப் அவுட் ஆயிட போறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இன்னும் சொல்ல போனா குழந்தைகளின் அழுத்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா பரீட்சை வைப்பாங்க, அந்த பரீட்சை வச்சா கூட அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுத்து மறுபடியும் அவங்களுக்கு பரீட்சை வைப்பாங்க. அதுல எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் 2 மாசமா அந்த குழந்தைகள் என்னென்ன குறைபாடு இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சு அவங்கள அப்பவே அவங்கள படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைப்பாங்க. நான் கேட்கிறேன், அன்பில் பொய்யாமொழி அவர்கள் தயவு செய்து பொய்யாமொழி என்ற பெயரை வைத்திருப்பவர் பொய் சொல்லாமல் உண்மையாக சிபிஎஸ்இல என்ன திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தவறான கருத்தை தயவு செய்து பரப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.